வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 24 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அரசியலில் பெண்களுடைய ஈடுபாடு, அதாவது பார்லிமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2018 கணக்குப்படி 16% இருந்தவங்க இப்போ 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. பட் ஆனால் இது ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி கிடையாது. இதை விட அதிகப்படியான பர்சன்டேஜில் பெண்கள் வந்தால் மட்டும்தான் ஒரு தரமான ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்டை உள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு சிக்கல்கள்லாம் சிலது இருக்கும். நமக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ண ஜாலியாக தாங்கிறாங்க அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். பட் ஆனால் அவங்கள சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டிப்ரெஷன்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்ளங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சிகள், இதை பற்றி பேசிக்கிறதுக்காக ஒரு டே வச்சுருக்காங்கப்பா. அதுதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமசின்னு சொல்லிட்டு ஜூன் 24 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மிட் சம்மர் டேனுங்க. அதான் நம்ம நேற்றே பார்த்தோம்ல, இந்த சங்கராந்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு சில பகுதிகளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி உட்பட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ நாடுகள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இதே நாளில் வந்து செயின்ட் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனுடைய பர்த்டே வருது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டியனில் பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஆள். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கப்படுறாரு. அட் த சேம் டைம் இவரை பற்றியான ஒரு மிஸ்ஸியான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் இஸ்லாத்துலேயும் நபி ஹைஹா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுறாங்க. ரோமாவிலையும் இவருடைய குறிப்புகள் இருக்குது. யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோசியஸ்ன்னு சொல்லிட்டு இவருடைய பேர் வச்சுருக்காங்க. இப்படி பல பகுதிகளில் இவரை பற்றின குறிப்புகள் இருக்க அது இன்னுமே எல்லாருக்கும் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்ததாக பார்க்கப்படுறது. அதே மாதிரி இவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு பவர்லாம் ஒரு கட்சிது அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்டுகள், நிறைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி இருக்குது. ஸோ இவருடைய பர்த்டேவும் சேர்ந்து வரதுனால தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸாக இருக்குது. 20 நாடுக்கும் மேற்பட்ட இடங்களில் செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டி ரியாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து, அதாவது இன்கா பழங்குடி மக்கள் இருக்காங்களே, இவங்களும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, அதை எரிச்சு அதை கொண்டாடுறது அப்படின்ட்டு. பட் ஆனால் வழிபாட்டு முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபட்டு இருக்குதுப்பா. ஸோ இப்படி பல பகுதிகளை செலிப்ரேட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிட் சம்மர் டே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் ஜான்ஸனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டாடுறாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் வேர்ல்டு யூஎஃப்ஓ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1947 ஒரு பேய் ராக்கெட்டை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணார். அது பயங்கரமாக வந்து ஃபேமஸாக கட்சியில் வந்து இல்லைங்க, நான் அது அந்த மாதிரி வேறு ஒன்று பார்த்தேன். ஏன்னா இங்கே ஒரு பலூன் வந்து ஒரு பெரிய வெடிப்பு உருவாயிருச்சு, அந்த பலூன் வெடிச்சதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாற்றினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை அவர் பார்த்துருக்காரு, அவர் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச அது அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப், அதாவது இந்த பறக்கும் தொட்டுக்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டோடைய டெவலப் பண்ணுறது பயங்கரமாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸை பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த இன்டர்நெட்டுன்றது யூஸாகவே இருந்தது. ஒரு சிலர் மட்டும் தான் யூஸே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேற்றுக்கிற வாசிகள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஒரு நியூஸை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட் ஃபேமஸ் ஆச்சோ அப்படின்றது என்னோட கான்செப்ட்டு. சரி விடுங்க, இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு மிஸ்டியான விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய மக்கள், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு யூஎஃப்ஓ டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய வரலாறு நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். இந்த தரமான வரலாறு இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷன்றது நிச்சயமாக இருந்திருக்காது. ஸோ அந்த வரலாற்றெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக, அதுவும் இந்த மேற்கத்திய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேரோடோடஸ் அப்படின்ற ஒரு பர்சனே ஒரு வரலாற்று ஆசிரியராக பார்க்கப்படுறாரு, அதனுடைய தந்தையாகவும் பார்க்கப்படுறாரு. ஸோ அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பர்சனு. இதே மாதிரி சீனாவில் பார்த்தீங்கன்னா சிமாக்கியான் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்திருக்காரு. 2500 வருஷத்தினுடைய ஒரு வரலாற்று, சீனாவினுடைய வரலாற்று குறிப்புகள்லாம் வந்து சேமித்து வச்சிருந்த ஒரு பர்சனு. UNWTO அப்படின்ற ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணாங்கன்னா கனடாவில் இதை ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவும் அந்த வரலாறையே கொண்டாடணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காகவும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் என்ன தீம் வச்சுருக்காங்கன்னா சினிமா வரலாற்று ஆசிரியர்களுடைய டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தீம் வச்சுருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் இன்றைக்கி மிட்வைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. மருத்துவச்சிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ உருவானது கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற நர்சஸ் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாப்பா பிறகுது அப்படின்னோடனே ஒரு வயசான பாட்டிகிட்ட கொண்டு போவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரசவத்தை பார்ப்பாங்க. அவங்க பேர் தான் மருத்துவச்சிகள். அவங்க தான் இப்போ அப்படியே டெவலப் ஆகி நர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அந்த மருத்துவச்சிகளுடைய கான்செப்ட் இப்பவும் பல பகுதிகளில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 3300 அமைப்புகளோட அதில் வந்து 200 கிளைகளோட பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தோனேஷியாவில் மிட்வைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு 2019 செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் டே கபோக்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து பிரேசிலில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க வந்து ஒரு பழங்குடியின மக்கள் தான்.
இவங்களுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. போர்ச்சுகீசியர்லேருந்து வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தங்க அங்கே இருக்கவங்களோட லவ்வாக அப்படியே கனெக்ட் ஆகி அவங்களுக்குள்ள குழந்தை பிறந்துச்சுப்பா. இந்த குழந்தைங்களுக்கு இவங்க வச்ச பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆமர் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்குன்றது உருவாயிட்டாங்க. ஏன்னா இப்போவுமே நம்ம யூனிட்டியாக இருந்தால் தானங்க எல்லாத்தையுமே எதிர்கொள்ள முடியும். அதனால தான் இப்போ எல்லா அமைப்புகள்னு ஒரு உருவாகிறதுக்கான கான்செப்டே அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஸோ அப்படி தான் இவங்களும் வந்து உருவாக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கபோக்லோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் பேனுக் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஸ்காட்டிஷ் வந்து இங்கிலாந்து ஜெயிச்ச அந்த ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான அட் த சேம் டைம் சூப்பரான ஒரு வாரம் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிடிப்புன்றது கிடச்சி நிறைய வெற்றிகளை அடைய ஆரம்பித்தாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் படையை வந்து ஒரு ஓடையிலேயே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இவங்களுடைய நாலேஜின்றது இருந்தது. ஸோ அது கொண்டாடணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பேனுக் பர்ன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டிஷ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 24. நெக்ஸ்ட் இன்னைக்கு பேட்டில் ஆஃப் காராபூபோ டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுவும் அந்த போர் தான். வெனிசுலாவுக்கும் ஸ்பானிஷுக்கும் நடந்த வாரில் வெனிசுலாவுடைய சுதந்திரத்தை மீட்டெடுத்தது இந்த ஃபஸ்ட்டு வார். ஸோ அந்த வாரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காராபூபு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 24. அவனாக இருக்கிறத ரசிக்கிறதுலையும் அவளாக இருக்கிறத ரசிக்கிறதுலையும் தான் காதல் முழுமையடைதோன்னு எனக்கு தோணுது. மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.